அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தர் ரொம்ப கருப்பாக இருக்கிறார், எல்லோரும் அவர்களை ஒதுக்கிறார், கொஞ்சம் எமோஷனலி டிஸ்டர்ப் ஆயிட்டார், ஸோ அவருக்கு சப்போர்ட்டே இல்லை. சப்போர்ட் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் எல்லா எமோஷனல் சப்போர்ட்னா உணர்வுகளால் கொந்தளித்து கொண்டு உணர்ச்சிகளால் அலைகழிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவருக்கு ஆறுதல் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. ஸோ அந்த ஆறுதல் நிறைய விதத்துல வரும். ஸோ முதல்ல அந்த ஆறுதல் எங்க இருந்து வரும் அப்படின்னா, புரிதல் அப்படின்னு ஒரு விஷயத்துல இருந்து ஆறுதல் கிடைக்கும். ஸோ என்னுடைய உணர்வு கொந்தளிப்பை நான் அதை கண்ட்ரோல் செய்வதற்கும் அதிலிருந்து நான் வெளிவதற்கும் அதெல்லாம் நான் பாதிக்காமல் இருப்பதற்கும் ஒரு புரிதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கயிற்றை பாம்பு என்று நினைத்து பதறுகிறேன், கதறுகிறேன், டென்ஷன் ஆகிறேன். ஆனா இல்லப்பா, புரிஞ்சுக்கோ, அது கயிறு தான் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆயிடும். புரிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆயிடும். அதேதான் இப்ப கூட ஒரு வீடியோ வந்தது இல்லையா, ஒருவன் தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கின்றான், கஷ்டப்படுகிறான், பயப்படுகிறான், மூழ்குகிறான், விளைவாக செத்தே விடுகின்றான். ஆனால் இன்னொருவனும் ஒண்ணுமே செய்யல, ரிலாக்ஸ்டா இருக்கிறான். தண்ணீர் அவனை மிதக்க விட்டு விடுகிறது. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங், தண்ணீர் என்னை மூழ்காதுன்னா ரிலாக்ஸா இருந்தா மிதப்பேன் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த எமோஷனல் அவுட்பர்ஸ்ட வெளியே போயிடும். அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் மேஜரா எடுத்துக்கலாம் எல்லா எமோஷனுக்கும் அப்படின்னா, அதாவது எமோஷனல் சப்போர்ட் 24 மணி நேரம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யார் வாயிலாக? பஞ்சபூதங்கள் வாயிலாக. மரம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு எத்தனையோ 7 விதமாக. முக்கியமாக எமோஷனல் சப்போர்ட் நான் ஸ்டாப்பா, அன்லிமிட்டடா, அன்கண்டிஷனா கிடைச்சிட்டு, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அளவற்றபடியாக, அன்லிமிட்டட், அன்கண்டிஷன், நிபந்தனையற்ற அளவற்ற படியாக காற்றும் சூரியனும் நிலமும் நீரும் அப்படியே நம்மளை அள்ளி கொண்டிருக்கிறது. அது ஹரிப்பாட்டுல சொன்னமா, ஜானீவ நேனீவ பகவந்தி நாகி அப்படின்னா, நல்லவன் கெட்டவன் என்று பகவானுக்கு இல்லை. அப்ப நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பு வெள்ளை, ஒல்லி குண்டு, நெட்ட குட்ட அப்படின்னு எந்த விதமான பாகுபாடு வேறுபாடு, யோகியன் அயோக்கியன், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆறுதலாக அன்பை பொழிந்து அள்ளி 24 மணி நேரமும் அன்லிமிட்டடாக அளவற்றபடியாக. காற்றுலாம் உள்ள 24 மணி நேரம் போயிட்டு போயிட்டு வருது. அத மரம் 24 மணி நேரம் சுத்திகரிச்சுட்டு இருக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 24 மணி நேரம் என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. என்னை மட்டும் இல்ல, என் சார்ந்த பொருள்களையும் தாங்கி பிடிச்சிருக்கு. எல்லாம் பறந்துடும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஃப்ரீயாக, அதை பத்தி எனக்கு தெரியலைன்னாலும், அதை நான் கண்டுக்கலைன்னாலும், அதை அவமதித்தாலும், அது அப்படி ஒரு லவ்வை காட்டுகிறது என்கின்ற ஒரு புரிதலை கொண்டு அதை உணர ஆரம்பிக்க வேண்டும். சூரியனை லவ் பண்ணணும், காற்றை லவ் பண்ணணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸை லவ் பண்ணணும், மரத்தை லவ் பண்ணணும். அப்படி புரிந்து அவர் அந்த லவ் பண்ண அதை ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஓ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடும். ஸோ நமக்கு இத்தனை ஆறுதல்கள் நான் ஒன்று ரெண்டு எதிர்பார்த்தேன். மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கின்ற, அனைவருக்கும் ஆறுதலாக இருக்கின்ற, அனைவருமாகவே இருக்கின்ற, அதுவே நமக்கு கைவிடாமல் நம்மை ஆறுதல் செய்து கொண்டிருக்கின்றன. நம்மை லவ் செய்து கொண்டு ஆறுதல் எங்க, ஆனா லவ் பண்ணி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நிபந்தனையற்ற அளவற்ற, அது அந்த அளவுக்கு லவ் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அதை ஃபீலும் பண்ணாருன்னா அதை விட்டு வெளியே வந்துடலாம். இல்ல சார், எனக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்லை, எனக்கு புரியவே புரியாது. புரிஞ்சாலும் சில விஷயங்கள் ஆனா உள்ள உணர்வுகள் படபடாங்கிறது, ரைஸ் ஆயிருது, உள்ள கஷ்டம் வந்துடுது, குழப்பம் தானா ஓடுது, தூக்கம் வரமாட்டேங்குது, அவுட் பெஸ்ட் ஆயிருது, எல்லாம் புரியுது. ஆனாலும் வெளியே வர முடியல அப்படின்னா, ஆமாம், நான் வண்டியிலே செல்லும் போது மரங்களும் கடைகளும் ஓடவில்லை தான். ஆனால் என் கண்களுக்கு அனுபவம் என்ன சொல்லுது? ஓடுது. எனக்கு 100% புரிந்தாலும், ஆனால் அனுபவம் என்னவாக இருக்கிறது? ஓடுவதாக தான் இருக்கிறது. ஆனால் அதை நான் நம்புவதில்லை, அதை நான் கண்டுகொள்வதில்லை, அதை கணக்கிலே எடுக்கவில்லை.
நான் நம்புவதெல்லாம் அது நிக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்தவுடன் அதுதான் உண்மை. இது என்ன அனகலிப்பும் என்ன ஓட்டங்களையும் பெருசா வந்து நம்ப வேண்டாம். அதை கண்டுகொள்ளாமல் இருந்து பழகினால் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ரிலாக்ஸேஷன் மோடு வந்து அதை கண்டுகொள்ளன்னு அது ஓடினாலும் பிரச்சனை, மூச்சு காத்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு, அதை கண்டுகொள்ள நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பத்தி கண்டுகொள்ளாம இருக்கும் ஒரு ஒரு வித்தியை கண்டு வந்து ரிலாக்ஸ்ட் ஆக வேண்டியதான். ஏன்னா அது வந்துருது அப்படின்னா, புரிதல் இருந்தா வரக்கூடாது, ஆனா வந்துருது அப்படின்னா பரவாயில்ல, அதை கண்டுகொள்ளாமல் இரு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எடுத்துட்டு அவர் செல்லலாம். ஸோ இன்னும் பர்டிகுலரா வந்து அந்த நாலேஜ் அப்படின்னா அவர் நினைச்சுக்கிறாரு எனக்கு வந்து 4 பேர் ஆறுதல் வரணும். டோட்டல் சொசைட்டியும் அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு தான் இருக்கு இன்டைரக்டா. கடையில போய் ஒரு தக்காளி வாங்குறாரு, தக்காளி வந்து எப்படி வாங்குறாரு, கிலோக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டாருன்னா அப்ப அவருக்கு 30 ரூபா எப்படி கிடைச்சது? ஹோல் சொசைட்டி, ஒரு விவசாயி விதைக்கின்றான், அதை ஒருவன் அறுவடை செய்கின்றான், ஒருவன் வந்து கடையில விற்கிறான், அதை கடைக்கு கொண்டு வந்து ஒருத்தன் போடுறான், அங்க கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து விற்கிறான் கூவி கூவின். அப்போ அப்போ ஹோல் சொசைட்டியின் உதவியால் தான் அவர் 20 ரூபா தக்காளி கிடைக்குது, செல்போன் கிடைக்குது, பஸ்ல வந்து 10 ரூபா டிக்கெட்ல போயிடுறாரு. எப்படி பஸ்ஸே எத்தனை கோடி, பஸ்ஸை தயாரிக்கணும்னா எத்தனை கோடி, ரோடு போடணும்னா எத்தனை கோடி, ஆனா 10 ரூபாய்க்கு போறீங்கன்னா ஹோல் சொசைட்டியும் அவர் ஷேர் செய்து கொண்டிருக்கிறது, லவ்வை காட்டி கொண்டு இருக்கிறது. அதன் விளைவாக நான் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எளிதாக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தாலும் ஹோல் சொசைட்டியும் நம்மகிட்ட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இவர் அது புரியல. ஒருத்தர் எங்கேயோ வேலைக்கு போற, எங்கப்பா போறேன்னு கேட்டோம்னா சார் நான் பேங்க் போறேன், அப்ப எங்கேயோ நம்மகிட்ட கனெக்ட் ஆயிருக்காரு. ஐடி கம்பெனிக்கு போறப்பா எங்கேயோ, அதனாலதான் நான் ஆப்பு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்கேயோ நம்மகிட்ட கனெக்ட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ யார் எங்க போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ நம்மகிட்ட கனெக்ட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அதன் விளைவாக நான் வந்து மிக என்னுடைய எஃபோர்ட்டே இல்லாம எளிதாக என்னால் எல்லாம் செய்ய முடிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இல்ல, ஒவ்வொருக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது, சொதர்மம். அந்த சொதர்மத்தில் பலனை எதிர்பார்க்காமல் இயல்பாக இயற்கையாக தனக்கென்று ஒன்று வரும், அது ஸ்கில்லுன்னு கூட வச்சுக்கலாம். தனக்கென்று ஒன்று வருவதை எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அதை செய்து கொண்டு வந்தாலே அதற்குண்டான தேவையானவர்கள் அவனை தேடி கண்டிப்பா வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பற்ற தன்மையும், அந்த பலனை எதிர்பார்க்காத தன்மையும், அந்த அகங்காரமற்ற தன்மையும் மிகப்பெரிய ஈர்ப்பை கொடுக்கும். அது பணத்தால் ஈர்க்க முடியாதது, அழகால் ஈர்க்க முடியாதது, பதவியால் ஈர்க்க முடியாதது. அந்த அளவு ஈர்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால அவனுக்கு அவனுக்கு இருக்கிற அவன் ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். தனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரத்துல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவனை நிம்மதியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவர் எதிர்பார்க்கிற அந்த சோசியல் ரெகக்னேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்குன்னு வந்து லைஃப் வந்து போகும். அவர் எவ்வளவுதான் கொடூரமானவன மூஞ்சியா இருந்தாலும் அந்த ஸ்கில்லு, அந்த சுதர்மம், அந்த எதிர்பார்ப்பற்ற தன்மை, அந்த அகங்காரமற்ற தன்மை ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாவே ஈர்ப்பு என்பது உள்ளத்தால் வருவதில் தான், உடம்பால் அல்ல. ஒரு வெள்ளையா இருக்கிறான், அழகா இருக்கிறான்னு ஈர்ப்பு வருது. அவனே வந்து அவன் ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சவன அவனை திருப்பி பார்த்தா அழகு தெரியாது. என்னடா இவ்வளவு மோசமா இருக்கிறான், அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா அவன் அழகாவே தெரியுமா. அதே இது முதல் டைம் பார்க்குற அழகு திருப்பி திருப்பி பார்த்தோம்னா தெரியாது. அதுவே முதல் டைம் பார்த்த ரொம்ப அசிங்கம், பார்க்க பார்க்க அது பழகிடும். ஸோ எல்லாமே நார்மல் தான், எதுவுமே மேலும் கிடையாது கீழும் கிடையாது. ஸோ நம்மளாம் மேலும் நினைப்போம், கொஞ்ச நேரம் ஏசி ரூமுக்குள்ள போகும்போது ஜிவ்வுன்னு இருக்கும், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது நார்மல் தான். வெயில இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சா அது நார்மல் தான். ஸோ எல்லாமே நார்மல்ல தான் இருக்கு. நம்மளா ஹைப்பு கொடுத்துக்கிட்டோம், இது மேலு இது கீழு. ஸோ அது புரிதல் இல்லாம நம்மளா இன்ஃபீரியர் ஆகி நம்மளாதான் ஒதுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் சொசைட்டியை ஒதுக்கிட்டு இருக்குமே ஒழிய சொசைட்டி நம்மளை ஒதுக்கல. சொசைட்டி ஒதுக்காம இருக்க போய் தான் பஞ்சபூதங்களால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சொசைட்டியால் வருகின்ற எல்லா சட்டை போடுறீங்க, பஸ்ல போறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லாம் சொசைட்டியோட உதவி தான். அப்ப அந்த சமுதாயம் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணித்தான் இருக்கு என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் போது அதை விட்டு ரிலாக்ஸ்டாக வெளியே வந்து விடலாம். இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் வளர்த்துக்கிட்டா போதும், அமைதியாக யார் என்ன சொன்னாலும் பேசி கேட்டுட்டு இருந்தா போதும். ஏன்னா பாதி பேருக்கு நம்ம சொல்ற விஷயம் வெளியே போகுது, எங்க போய் சொல்றதுன்னே தெரியாம இருக்கிறான். சரி இவர்கிட்ட சொன்னா வெளியே போகாதுப்பா, இவர் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாரு, அவராட்டி கேட்டுட்டு இருப்பான்னா வந்து கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்குன்னே ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னா வெளியே போகாது, அவ்வளவுதான். 10 பேர் வந்துட்டு போறான் டெய்லி, அவன் உள்ள குமுறலை கொட்டுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு ஆறுதலும் ஒரு ரெகக்னேஷனும்
வந்து விடுகிறது. அப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் பொறுமையா இருக்கிறது, இல்ல எந்நேரம் சிரிச்சிட்டு இருக்கிறது, இல்ல அமைதியா இருக்கிறது, புறங்கூறாமல் இருப்பது, குற்றம் பார்க்காமல், எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பார்க்காம இருக்குது, தனக்குன்னு எது வருதோ அது ஒரு மனதளவில் இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, சுதர்மத்திலிருந்து வருகின்ற ஏதேனும் ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அதை ரிலாக்ஸ்டாக பயன்படுத்தி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டானவர்கள் அவர்களை தேடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அந்த ரோலிங் ஆகும். இவர் வந்து இன்ட்ரோவர்ட்ல யாரையும் பார்க்காம இவரா வந்து வெறுத்துக்கிட்டு இருந்தா அது தவறு. அதே மாதிரி சில பேர் கிண்டல் அடிக்கிறார்கள் என்றால் அது கிண்டலுக்கும் அவர்களை வெறுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம கிண்டலை பார்த்த உடனே வெறுக்கிறாங்க அப்படின்ட்டு பெரிய இமேஜினேஷன் கொண்டு வந்துடும். நம்ம என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, ஏ கருப்பா இங்க வாடா, கருப்பு மூஞ்சிய பாரு அப்படின்னு அவன் சொன்னானா அவன் கிண்டல் நக்கல் அடிக்கிறான். ஆனா உண்மையிலேயே அவன் கருப்பை பார்த்து வெறுத்து அவனை அவனை ஒதுக்கிடணும், அவனை பார்த்தா பாவம், அவனை தோஷம், அவனை அடிச்சு கொன்றணும், அவனை வந்து ஒதுக்கிடணும், அவன்கிட்ட பேசுறதே எனக்கு இழுக்கு அப்படின்லாம் அவன் நினைக்கிறது இல்லை. நக்கல் கேலி, அங்க யாரையா 4 பேரை சிரிக்க வைக்கணும், அது இப்படியே சமுதாயம் வளர்த்தி விட்டது ஒரு அறியாமையில. ஸோ ஒருத்தனை டம்மி பண்ணா சிரிச்சுக்கலாம், அந்த டம்மி கருப்பை எடுத்துக்கிறான். ஸோ அது நக்கலுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் 99.9%. அப்படி யாரும் யாரையும் வெறுப்பது அல்ல, வெறுப்பத அந்த இயல்புல இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நக்கல் கிண்டல் வந்துடுது. வெறுக்கணும்னா மிகப்பெரிய பகைமை இருக்கணும், பெரிய துரோகம் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு நம்மளுக்குள்ள இருந்தா தானே வெறுப்பு வரும். இது பாக்குறோம், சரி அந்த உடலை வைத்து ஏதாவது 4 சொல்லி அவர் வந்து ஹீரோ ஆகணும், அந்த நோக்கம்னா தவிர நம்மளை வெறுக்கணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை. ஸோ அவர்கள் கேலி பண்ணுகிறார்கள், அவளை சிரித்துக் கொள்வதற்காக நம்மளை பயன்படுத்திக்கிறான்னா சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டிதான், நம்மளை வச்சு சந்தோஷமா இருக்கானுங்களே அப்படின்ட்டு. இல்ல நம்மளை வச்சு கம்பேர் பண்ணி அவர் கொஞ்சம் சரி இவனே இப்படி இருக்கான் நம்ம அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி ஒரு நக்கல் அடிப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி உள்ளே வந்து வெறுப்பு, வன்மம், நம்மளை வந்து எப்படியாவது வந்து சிதைச்சிடணும், கஷ்டப்படுத்திடணும், வேதனைப்படுத்திடணும், நம்ம நிம்மதியா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற எந்த எண்ணம் யாருக்கும் இருக்காது. அவன் நக்கலு கேலி கிண்டலை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு ஒரு டேக்கிட்டிசியா பாலிசி எடுக்காம அது ரிலாக்ஸா, சரி கிண்டல் தானே, வடிவேலு ஜோக்க பாக்குறோம், ஆனா நம்மளே வடிவேலையா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். வடிவேலு ஜோக்க விரும்பி 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 பாக்குறோம், காமெடி காமெடி காமெடிட்டு. நான் காமெடி ஆகும்போது அந்த அவமானமோ அந்த கஷ்டமோ வரும்போது அங்க அவமானத்தை பார்த்து ரசிக்கிறேன், நான் அவமானமா இப்ப நடிக்கிறேன்னா அந்த ரோல் எடுக்கிறேன், அந்த ரோல் வரும்போது கஷ்டமாயிருது. அதையும் ஏன்னா அது கஷ்ட காரணம் என்ன, நிஜமாவே நம்மளை வந்து வெறுக்கிறாங்க, நிஜமாவே நம்மளை புண்படுத்துகிறார்கள், நாம் இருப்பது இவர்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நம்மளாம் வயிற்றேத்திக்கிறோம். அவன் ஜாலி கிண்டல் நக்கல் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தாலே நம்ம அதுல டேக் இட் ஈஸி பாலிசியை எடுத்துக்கொண்டு சென்றாலே நம்ம இதை விட்டு வெளியே வந்து விடலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.